அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ விஜயா ஏகாதசியினுடைய கதை. ராமர் சீதை இலங்கையில் அவதிப்படுவதை அனுமன் மூலம் அறிகிறார். சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு செல்ல முடிவெடுக்கிறார். அதன்படி இந்தியாவின் தெற்கு எல்லைக்கு வந்தவர் கடலை கண்டதும் அதன் மேல் ஒரு பாலம் அமைக்க தீர்மானிக்கிறார். இதற்கு கடலரசனிடம் அனுமதி கோருகிறார். அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் உபச்சாரங்கள் அனைத்தையும் செய்கிறார். ஆனால் கடலரசனிடமிருந்து பதில் ஏதும் இல்லை. அங்கு பகதால்பியர் என்கும் ஒரு முனிவர் ராமரை அணுகி வரக்கூடிய பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் உபவாசம் இருந்தால் இந்த கடலை கடப்பதற்குரிய ஒரு உபாயத்தை நீ அறிவாய் என்று அவருக்கு உபதேசம் செய்கிறார். எனவே அந்த முனிவரினுடைய கூற்றுப்படி ராமனும் பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் உபவாசம் இருக்கிறார். அதுபோல் உபவாசம் இருந்ததும் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இத்தனை நாள் நாம் கடலரசனிடம் அனுமதி வேண்டி நின்றோம். இனியும் அனுமதி கிடைக்காவிட்டால் நாம் ஆக்னேயாஸ்திரம் எய்து இந்த கடலை வற்ற செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதை போல் அவர் நினைத்ததும் கடலரசன் ஓடி வந்து அவர் காலடியில் விழுந்து, திருமாலின் அவதாரமாகிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே, நீங்கள் எனக்கு ஆணையிட்டு உங்களுடைய காரியத்தை செய்து கொள்ள வேண்டுமே தவிர என்னிடம் அனுமதி பெற்று தங்களுடைய காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காகவே நான் அமைதியாக இருந்தேன். எப்பொழுது தாங்கள் ஆக்னேயாஸ்திரம் போடுவேன் என்று என்னை அச்சுறுத்தினீர்களோ இனி தாங்கள் தாராளமாக அணை கட்டி செல்லலாம் என்று ராமரை பணிகிறார். எனவே கடக்க முடியாத ஒரு கடலை கடப்பதற்கு ராமருக்கு உதவிய இந்த பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி ஆகிய விஜயா ஏகாதசி உபவாசம் இருந்தால் நாமும் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்குரிய உபாயத்தை அறியலாம். வள்ளுவரினுடைய வாக்குப்படி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது நாம் அறிந்த ஒன்று. அந்த இறைவனுடைய அடியை சில விசேஷமான நாட்கள், இதுபோல் ஏகாதசி நாட்களில் நாம் அடைந்தால் அந்த பலன்கள் நமக்கு இன்னும் விரைவில் வந்து சேரும். எனவே பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் விரதம் இருந்து இந்த பிறவி பெருங்கடலை நாம் அனைவரும் எளிதில் கடக்க அந்த இறைவனாகிய பகவான் ஸ்ரீ விஷ்ணு நாம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.